ஐந்தாவது குறள், இந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குறள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. என்ன பொருள்? கடவுளை விடுத்து கணவனை தெய்வமாக மதித்து தொழுபவள், வணங்குபவள். அவ சொல்லும்பொழுது அந்த பெண்ணானவள் மழையே பொழிய வேண்டும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த மழை பெய்துவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இது சிறப்பு என்னன்னா, அந்த பெண்கள் கணவனை தெய்வமாகவும் தெய்வத்திற்கு மேலாகவும் நினைத்தார்கள். அதனால அந்த ஒரு உறுதித்தன்மை இருந்ததுனால அந்த காலத்தில் அவர்கள் மழை பொழிய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த மழை பெய்துவிடும். அவ்வளவு திண்மையானவர்கள்னு சொல்கிறாரு. சரியா? இந்த காலத்தில் நடக்காது. இந்த காலத்தில் என்ன, நம்ம எல்லாமே சொல்லிக்கிறீங்க, காலைல எழுந்திரிச்சோடனே கணவன் மனைவி எல்லாம் அவங்கவுங்க பேரை சொல்லி விஷ் பண்ணிக்கிறீங்கல்ல, அதான் தொழுதல். ஆனால் மழை பெய்யாது. சரியா? ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே அந்த அந்நியோன்யமும் அன்பும் அந்த அளவிற்கு, அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு உறுதியாக இல்லை. சண்டைக்கு வந்துடாதீங்க என்கிட்ட. ஏன்னா அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. கம்பேர் பண்ணிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. சரியா? அடுத்தது ஆறாவது குறளுக்கு போகலாமா? இதில் என்ன? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு குடும்ப தலைவி தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து தான் சொன்ன சொல்லை மாறாமல் இருந்து குடும்பத்தை வழி நடத்துபவள், சோர்வு இல்லாள். அப்படி இருக்கிறவளுக்கு சோர்வு வராது. ஏன்னா அந்த குடும்பத்தை அவள் அவ்வளோ நேசிக்கிறாள். அந்த நேசிப்பு, அந்த அன்பு, அந்த பிணைப்பு, அந்த பாசம் இதெல்லாம் இருக்கிறதுனால தன்னை காத்து கொண்டு தன்னுடைய கணவனையும் காத்து கொண்டு தான் சொன்ன சொல்லையும் காப்பாற்றி சோர்விலாள் பெண். சோர்வு இல்லான்னு சொன்னால் சோர்ந்து போய் உட்கார்றது கிடையாது. சந்தோஷத்தை ஊட்டுபவள், கஷ்டங்களை கொடுக்காதவள்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒரு பெண்ணானவள் தன்னோடு தன் கணவனையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் அரவணைத்து செல்லும் பொழுது அதுதான் சோர்வில்லாமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நாளைக்கு பார்க்கலாமே.